குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன். ரீசெண்டாக நம்ம செஷனை எல்லா ஸ்டேட்ஸ்லேருந்தும் அட்டன் பண்ணீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பிக்கெஸ்ட் தேங்க்ஸ். ஸோ இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இண்டிகேட்டர் செட்டிங்ஸ் வந்து நம்ம எப்படி எனேபிள் பண்ணுறது, அது எப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் எடுத்திருக்கிற சார்ட் பார்த்தீங்கன்னா பெல், ஓகேங்களா, பிஇஎல் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே 5 minutes டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வியூ பண்ணி காட்டுது. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புல்ட்ரா ஃபார்ம் ஆகி வேல்யூ செல் கொடுத்து பெல் கம்பெனி வந்து நம்மளுக்கு ஃபாலோ ஆயிட்டு இருக்கு, ஓகேங்களா. ஸோ இப்போ டைரக்டா இண்டிகேட்டர் வந்து எங்க போய் பார்க்கணும் அப்படின்னா, நம்ம ட்ரேடிங் வியூ வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். எய்தர் மொபைல் ஆர் வெப்சைட், இதில் வேணா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து இங்கே காட்டும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேவரேட்ஸ், மை ஸ்கிரிப்ட், பர்ச்சேஸ், டெக்னிக்கல், ஃபண்டமெண்டல்ஸ், இது மாதிரி நிறைய டேப்ஸ் காட்டும். இதில் இன்வைட் ஒன்லி அப்படின்ற டேப் வந்து இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு வந்து ஆட் ஆயிருக்கும். ஆட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்கன்னா, டைரக்டா உங்களுக்கு ஆப்ஷன் டீகோடர் ஃபைனல் எடிஷன் அப்படின்ற ஒரு இண்டிகேட்டர் வந்து ஆட் ஆயிருக்கும். ஸோ அதை இங்க ப்ரீவியஸா வந்து ரிமூவ் ஆயிருக்கும். ஸோ இந்த ஸ்டாரை வந்து கிளிக் பண்ணி ஆட் டு ஃபேவரட்ஸ்ல வந்து கொடுத்துக்கோங்க. ஆட் டு ஃபேவரட்ஸ்ல கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மின்னல் சிம்பிள் மாதிரி காட்டும். இந்த மின்னல் சிம்பிள் பக்கத்திலே போயிட்டு இதை டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ட்ல வந்து ஆட் ஆயிடும். ரேண்டமா இந்த இடத்துல எல்லாம் போய் பண்ண வேணாம். இந்த ப்ளூ கலர் ஆர் இந்த ஃபைன் காட்டுது. ஸோ இந்த இடத்துல எல்லாம் பண்ண வேணாம். இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கு பதிலாக இந்த மின்னல் சிம்பிள் பக்கத்திலே போயிட்டு டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சார்ட்ல ஆட் ஆயிடும். பட் நீங்க ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ற பட்சத்துல மேக்ஸிமம் 2 இண்டிகேட்டர் தான் நம்மளால ட்ரேடிங் யூஸ் பண்ண முடியும். அதனால ஆல்ரெடி வேற ஏதாச்சும் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு ஒன்ஸ் இதை டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சார்ட்ல வந்து ஆட் ஆயிடும். ஆட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்கன்னா, டைரக்டா இங்க ஒரு ஆரோ, டவுன் ஏரோ மாதிரி காட்டும். ஸோ அந்த ஏரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம இண்டிகேட்டர் எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஆப்ஷன் டி கூட ஃபைனல் எடிஷன் எம்பவர் மாஸ்டர் டூல்னு காட்டுதான்னு பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஐடு, செட்டிங்ஸ், டெலிட் பட்டன், ரிமூவ் பட்டன் இது எல்லாமே காட்டும். இதுல செட்டிங்ஸ் அப்படின்ற டேப்குள்ள போயிடுங்க. போனதுக்கு அப்புறம் இன்புட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஷோ ஜார்விஸ் கமெண்ட்ரி அப்படின்றது டிக் ஆயிருக்கா, தட் மீன்ஸ் அந்த டிக் மார்க் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. டேஷ்போர்ட் பொசிஷன் அப்படின்றது டாப் ரைட்ல நான் வச்சிருக்கேன். ஸோ சேம் இது டாப் ரைட் வச்சிங்கன்னா உங்களுக்கு வியூ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனேபிள் ஸ்மார்ட் அலர்ட்ஸ் அப்படின்றது 3ன்னு இருக்கும். ஸோ இது வந்து அப்டேட் டிஃபால்ட்டா இருக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ எம்பவர் சிக்னல் அப்புறம் ஷோ ட்ராப் பேஸ்டு சிக்னல் ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஸோ எம்பவர் சிக்னல் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஒரு ஒரு ட்ரெண்டுக்குள்ள நடக்கிற ஒரு பையிங் ப்ரெஷர், செல்லிங் ப்ரெஷர் பாயிண்ட் வந்து இண்டிகேட் பண்றதுக்கு ஸோ எம்பவர் சிக்னல் அப்படின்ற டேர்ம்ல நம்ம இண்டிகேட் பண்றோம். B/E, S/P அப்படின்ட்டு. சப்போஸ் அது வந்து நான் பார்க்கணும் அப்படின்னா நீங்க இதை எனேபிள் பண்ணிட்டு இது வந்து நம்ம 15 minutes டைம் ஃப்ரேம்ல தான் பார்ப்போம். தட் மீன்ஸ் பேஸ் டைம் ஃப்ரேம்ல தான் பார்ப்போம். நாங்க பேஸ் டைம் ஃப்ரேம் மாத்துறேன். மாத்தினதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா எந்த எம்பவர் சிக்னலுமே ஜென்ரேட் ஆகல இன்னைக்கு டேல பாத்தீங்கன்னா, ஓகேங்களா. சப்போஸ் 15 மினிட்ஸ்ல ஏதாச்சும் ஸ்டாக்ஸ் ஆர் இண்டெக்ஸ்ல நம்மளுக்கு ஜென்ரேட் ஆயிருக்கா அப்படின்ட்டு பார்க்கலாம். நிப்டியில பாத்தீங்கன்னா நம்ம மார்னிங் பார்த்த சினாரியோ படி எம்பவர் சிக்னல் அப்படின்றது மார்னிங்கே, தட் மீன்ஸ் இங்க பாத்தீங்கன்னா S/Pன்றது ஜென்ரேட் ஆயிருக்கு. பட் நமக்கு எஸ்எம்சி இண்டிகேஷன் அப்படின்னு சொல்லியிருப்போம். இது வந்ததுனால அடுத்த கேண்டல்ல 9:45க்கு பை என்ட்ரி எடுத்திருப்போம். எடுத்திருந்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம், ஓகேங்களா. இப்போ வரைக்கும் பை ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஆப்போசிட் பை, அதுக்கப்புறம் இன்னொரு B/E கொடுத்துருக்கு. ஸோ எல்லாமே நம்மளுக்கு டார்கெட் வந்து ஹிட் ஆயிருக்கு, ஓகேங்களா. ஸோ B/E பொறுத்த வரைக்கும் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல பார்ப்போம். ஸ்டாக்ஸ் அண்ட் இண்டெக்ஸ் அண்ட் கமாடிட்டிக்கு மட்டும் நம்ம 15 மினிட்ஸ் அண்ட் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வந்து மொமெண்டம் என்ட்ரி வந்து பார்ப்போம். மொமெண்டம் என்ட்ரி இஸ் நத்திங் பட் B/E, S/P அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் காட்டும். அது இண்டிகேஷன் காட்டு கூடவே நம்ம அடிஷனல் கன்ஃபர்மேஷனா எஸ்எம்சி பிளஸ் ப்ரொஜெக்ஷன், ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு என்ட்ரி வந்து எடுப்போம், ஓகேங்களா. ஸோ அதை வந்து நான் ப்ரீவியஸ் செஷன்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த செஷன் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ டைரக்டா மறுபடியும் இதுக்குள்ள வரேன். ஓகே, இப்போ நான் இந்த 15 மினிட்ஸ்ல எம்பவர் சிக்னல் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். சப்போஸ் நான் ட்ராப் மட்டும் பார்க்குறேன், எனக்கு எம்பவர் சிக்னல் வேணாம் அப்படின்னா நீங்க வந்து இதை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எம்பவர் சிக்னல்ன்றது மறைஞ்சிடும், ஓகேங்களா. தட் மீன்ஸ் மொமெண்டம் சிக்னல் வந்து மறைஞ்சிடும். மொமெண்டம்ன்றது அந்த ட்ரெண்டுக்குள்ள நடக்கிற ஒரு பையிங் அண்ட் செல்லிங் ப்ரெஷர் பாயிண்ட் இண்டிகேட் பண்றது. ட்ராப்ன்றது என்டையர் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ரிவர்ஸ் ஆகிற பாயிண்ட் வந்து இண்டிகேட் பண்றது, ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு புல் ட்ராப் கொடுத்தாலும் மார்க்கெட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறதுனால தான் நம்மளுக்கு ஆப்போசிட் பை அப்படின்றது இண்டிகேட் ஆயிருக்கு. தட் மீன்ஸ் எக்ஸிஸ்டிங் டைரக்ஷன்லேயே போறதுனால ஆப்போசிட் பை இண்டிகேட் ஆயிருக்கு. சப்போஸ் இதுல இந்த டைரக்ஷன்ல நம்ம ட்ரேட் எடுத்திருந்தாலும் இதுலயும் நம்ம லாபம் பார்த்துருக்கலாம். ஸோ இப்போ நான் மொமெண்டம் சிக்னலை ஆஃப் பண்ணிட்டேன், ஓகேங்களா. இப்போ ட்ராப் மட்டும் தான் வச்சிருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா இதுல வந்து ஆஃப் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் எனேபிள் ஆல் அலர்ட்ஸ் அப்படின்றது டிக் ஆயிருக்கட்டும், அது எதுவும் மாற்ற தேவையில்லை.
அதே மாதிரி அலர்ட் கன்ஃபர்மேஷன் பார்ன்றது 0 இருக்கட்டும், அதுவும் மாற்ற தேவையில்லை. இங்க பார்த்தீங்கன்னா ஷோ ஷீல்டு ப்ரீஃபிங் ரூம் இருக்கும். ஓகேங்களா, இதை வந்து நான் டிக் பண்ணி காட்டுறேன். இங்க வந்து நான் பாட்டம் ரைட் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, பாட்டம் ரைட் கொடுத்துருக்கேன். டேபிள் சைஸ் வந்து ஸ்மால் கொடுத்துருக்கேன். இப்போ அகைன் இது சாரி, ஒன் செகண்ட். இந்த ஷோ ஷீல்டு ப்ரீஃபிங் ரூமை நான் டிக் பண்ணிட்டு ஓகே டிக் பண்ணிட்டு இப்போ காட்டுறேன். இது வந்து நத்திங் பட் இந்த B/CE S/P அப்படின்றது நம்மளுக்கு இண்டிகேட் ஆச்சுல, சாரி எம்பவர் சிக்னல். ஸோ அந்த சிக்னலை எப்படி நான் எடுக்கணுன்றதுக்கான ஒரு டேபிள். ஓகேங்களா, ஸோ இந்த ப்ரீவியஸ் செஷனில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை கோத்ரூ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இது எப்படி எடுக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு ப்ரீஃபிங் டேபிள். சப்போஸ் ஒரு என்ட்ரி வருது அப்படின்னா இந்த டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன என்ட்ரி எடுக்கணும், செல் எடுக்கணுமா இல்லை பை எடுக்கணுமான்றது இந்த டேபிளில் வந்து நம்மளுக்கு அப்டேட் ஆயிருக்கும். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு அப் ட்ரெண்ட்ல இருந்தாலும் அந்த இடத்துலையும் நம்ம செல் பொசிஷன் எடுப்போம். அதே மாதிரி டவுன் ட்ரெண்ட்ல இருந்தாலும் அந்த இடத்துலையும் பை பொசிஷன் எடுப்போம். ஓகேங்களா, ஸோ அதுக்கான ஒரு சீட் ஷீட் மாதிரி. சப்போஸ் அது தேவையில்லை, எனக்கு சினாரியோ பார்த்த உடனே என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டேபிளை வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஷோ ஸ்பைடர்மேன் ட்ராப் டேபிள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மேலே இங்கே இப்போ நான் டிக் பண்ணிட்டு டாப் ரைட்னு கொடுத்துருக்கேன். டேபிள் சைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மால் தான். பேக்ரவுண்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ட்ராப் டேபிள் பொறுத்த வரைக்கும் என்ன டைப் ஆஃப் ட்ராப் வந்து கடைசியாக ஃபார்ம் ஆயிருக்கோ அந்த ட்ராப் நேம் வந்து இண்டிகேட் ஆகும், புல் ட்ராப் இண்டிகேட் ஆகும். அந்த ட்ராப் கேண்டலோட ரேஞ்ச் எவ்வளோ அப்படின்ற ஐஎன்லோட ரேஞ்ச் எவ்வளோன்றது மேலே இண்டிகேட் ஆகும். இப்போ கரண்ட்டாக ஆப்போசிட் பை கொடுத்துருக்கு. ஸோ அதோட ஸ்டாப் லாஸ் டார்கெட் 1 டார்கெட் 2ன்றது இங்கே வந்து மென்ஷன் ஆயிருக்கும். ஓகேங்களா, டார்கெட் 1ன்றது 1:1, டார்கெட் 2ன்றது 1:2 இது வந்து மென்ஷன் ஆயிருக்கும். இப்போ ஆக்டிவாக புல் ட்ராப் தான் கரண்ட்டாக மார்க்கெட்டில் இருக்கிறதுனால அது ஆக்டிவ் லைவ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓகே நெக்ஸ்ட் ஓகே ட்ராப் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷோ ஸ்டார்ட் கமெண்ட் சென்டர் அப்படின்னு இருக்கும். இதை டிக் பண்ணுங்க அப்படின்னா நான் பாட்டம் ரைட் கொடுத்துருக்கேன், சாரி பாட்டம் லெஃப்ட் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி மானிட்டர் சைஸ் வந்து ஸ்மால் கொடுத்துருக்கேன். ஓகே அப்படின்னு கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேபிள் மாதிரி அப்டேட் ஆகும். இது வந்து ஒன்றும் கிடையாது. இப்போ உங்களுக்கு மொமெண்டம் சிக்னல் ஒரு ஒரு சீட் ஷீட் மாதிரி சொல்லியிருந்தேன் அந்த முன்னாடி, ப்ரீஃபிங் ரூம் ஷோ ஷீல்டு ப்ரீஃபிங் ரூம்ட்டு. ஸோ அதை பார்த்து எடுப்போம். அது பார்த்து எடுக்க வேணாம், எனக்கு அது பார்க்க கஷ்டமா இருக்கு அப்படின்னா டேரெக்டாக இந்த டேபிளை எனேபிள் பண்ணிங்கன்னா எந்த டைம் 10:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி வந்திருக்கு, 10:30 மணிக்கு ஒரு என்ட்ரி வந்திருக்கு. ஸோ அந்த என்ட்ரியில் நான் என்ன எடுக்கணும், கால் எடுக்கணுமா புட் எடுக்கணுமா அப்படின்றது இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். என்ட்ரி கரண்ட் கேண்டில் பை பொசிஷன் எடுக்கணும். அதே மாதிரி என்ன சினாரியோ வந்து அப்ளை ஆயிருக்கு அப்படின்றது இந்த டேபிளில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். கீழே பார்த்தீங்கன்னா ட்ராப் சிக்னல்ஸ் வந்து என்ன வந்திருக்கு, இப்போ கடைசி ஆப்போசிட் பை வந்திருக்கு, என்ன வேல்யூவில் வந்திருக்கு, 24449.70 வந்திருக்கு அப்படின்ற இண்டிகேஷனும் இதில் வந்து மென்ஷன் ஆயிருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு இண்டிகேஷனாகவும் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, சப்போஸ் அந்த சினாரியோ எனக்கு பார்க்க முடியல அப்படின்னா நீங்கள் இந்த ஆன் பண்ணிட்டு அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே ஷோ ஓப்பனிங் ரேஞ்ச் லைன்ஸ் அப்படின்னு இருக்கும், ஆர்க் ரியாக்டர் கிரிட், இது ஆஃப் பண்ணியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் இந்த எனேபிள் ரெஃப்ளெக்ஸ் மோடுன்றது ஆஃப் பண்ணியிருக்கும், அது வந்து டிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறதுன்னா எனேபிள் கஸ்டம் அலர்ட்ஸ்னு இருக்கும், இது வந்து எடுத்து விடலாம். இது வேணும் அப்படின்னா நீங்கள் டிக் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இது டிஃபால்ட்டாக டிசேபிள் பண்ணிவிடும். மற்றது எதுவும் நீங்கள் மாடிஃபை பண்ண தேவையில்லை. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஷோ எஸ்எம்சி டேஷ்போர்ட் அப்படின்னு ஒரு ஃபீல்டு இருக்கும். ஸோ அந்த டிக் பண்ணியிருக்கோம். அந்த டிக் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா அந்த டிக் மார்க் எடுத்து விட்டுருங்க. கீழே இருக்கிறது எல்லாமே டிஃபால்ட்டாக அப்படியே தான் இருக்கும், மாற்ற வேணாம். அதே மாதிரி ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் இதுவும் அப்படியே இருக்கட்டும், மாற்ற வேணாம். நெக்ஸ்ட் இன்புட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ஸ்டைல்ஸ்குள்ளே வந்துடுங்க. ஸ்டைல்ஸ்குள்ளே வந்துட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பாட்டம்க்கு வந்தீங்க அப்படின்னா இங்கே கிராஃபிக் ஆப்ஜெக்ட்ஸ் ஒரு ஏரியா இருக்கும். அந்த ஏரியாக்குள்ளே பார்த்தீங்கன்னா லைன்ஸ் அப்படின்னு ஒரு ஃபீல்டு இருக்கும். அந்த லைன்ஸ் ஆல்ரெடி டிக் பண்ணியிருக்கோம். அந்த லைன்ஸை மட்டும் இப்படி எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட் செட்டிங்ஸ் இங்கே கீழே போயிட்டு இந்த சேவ் அஸ் டிஃபால்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் வந்து டிஃபால்ட்டாக அப்படியே சேவ் ஆகிடும். ஓகேங்களா, இது வந்து எந்த சேஞ்சஸும் இருக்காது, டிஃபால்ட்டாக வந்து இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அது வந்து சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்மளோட டேஷ்போர்ட். ஓகேங்களா, ரியல் டைம் அலர்ட்ஸ் வர டேஷ்போர்டு. இப்போ கரண்ட்டாக என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வேலிட் செல் வந்திருக்கு, இப்போ பார்த்தீங்கன்னா கிராசிம் டாடா மோட்டார்ஸ்க்கு வந்திருக்கு, ஓஎன்ஜிசிக்கு வந்திருக்கு, கிராசிம் ரெக் லிமிடெடுக்கு வந்திருக்கு, பிஎஃப்சிக்கு வந்திருக்கு. ஸோ இந்த டேஷ்போர்ட்குள்ளே வந்தீங்கன்னா இப்போ 15 மினிட்ஸ் வச்சுட்டு இப்போ ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு வேலிட் செல் கொடுத்து டாடா மோட்டார்ஸ் வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ஸோ அது மாதிரி எல்லா ஸ்டாக்ஸ்க்குமே நீங்கள் வந்து இது செக் பண்ணி பார்த்துக்கலாம். கிராசிம் ஸோ இந்த கிராசிமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கரண்ட்டாக
ஒரு புல் ட்ராப் இண்டிகேட் ஆகி வேலிட் செல் கொடுத்து ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால நீங்க எந்த ஒரு அடிஷ்னல் அனாலிசிஸ் எதுவுமே நீங்க பண்ண தேவையில்ல. ஸோ இதுவே உங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே ட்ராக் பண்ணி சொல்லிடும். ஓகேங்களா? ஸோ இது சொல்ற ரூல்ஸ் படி ப்ராப்பரா நீங்க எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து காட்டும். ஓகேங்களா? ஸோ இது வேலிட் செல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஹ் இந்த இந்த கேண்டல்ல 1 மணி கேண்டல்ல நம்ம செல் எடுத்திருப்போம். ஸ்டில் நம்ம ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து பார்த்துருக்கலாம். ஸோ எல்லா ஸ்டாக்கும் போய் நான் மானிட்டர் பண்ணணுமான்னு தேவையில்ல. ஸோ இதுவே உங்களுக்கு இண்டிகேட் பண்ணி காட்டிடும். இப்போ குருடாயிலையும் வேலிட் செல் கொடுத்துருக்கு. இப்போ நான் குருடாயில் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ டேரெக்டாக இந்த ஃபியூச்சர் வந்துடும். ஸோ குருடாயில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு என்ட்ரி. ஓகேங்களா? பாருங்க. ஸோ புல் ட்ராப் கொடுத்து வேலிட் செல் கொடுத்து ஃபுல்லாகவே ஸ்டில் நோ நம்ம 2 டார்கெட்டுமே ஹிட் ஆயிருக்கு. 6521 வரைக்குமே போயிருக்கு, ஹிட் ஆயிருக்கு. ப்ரீவியஸாக வந்து ஆப்போசிட் பை எடுத்திருந்தாலும் அதுவும் பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து ஹிட் ஆயிருக்கு. ஸோ உங்களோட மேனுவல் அனலிசிஸ் எல்லாமே நம்ம வந்து குறைச்சிட்டோம். ஸோ பியூராக இந்த ரூல்ஸ் வச்சு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் வந்து நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக. ஸோ வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்க, அட்ரஸ் பண்ணுறோம். மறக்காம இந்த ரூல்ஸோட டீட்டெயில் செஷனை மட்டும் கண்டிப்பாக மானிட்டர் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் தரும். ஓகேங்களா? தேங்க்யூ.